இப்போ ஐயா சொன்னபடி இங்கே அன்பு வழியே அப்படின்னு பேசுறதுக்காக 3 பேர் வந்திருக்காங்க. வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லா மக்களும் அவங்கள தான் ஏதோ நல்லவங்க மாதிரியும் நாங்கள் ஏதோ பூச்சாண்டி மாதிரியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா உங்கள் கண்ணுக்கெல்லாம் அவங்க புத்தராவோ இயேசுவாவோ காந்தியாவோ தெரியலாம். இங்கே நாங்கள் அதிகாரம்னு பேசுகிற நாளாக ஹிட்லர் மாதிரியும் எங்கள் அண்ணன் சங்கரனே முசோலினி மாதிரியும் உங்களுக்கு தெரியலாம். உங்கள் கண்ணுக்கு அவங்க சிக்கன் பிரியாணி மாதிரி ஒசந்து தெரியலாம். நாங்கள் பழைய சோறாவே இருந்துட்டு போயிடணும். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குங்க, சிக்கன் பிரியாணி சாப்பிட்ணும்னா 1.5 மணி நேரத்தில் ரெடி பண்ணிடலாம். ஆனால் பழைய சோறு சாப்பிட்ணும்னா 1.5 நாள் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி தான் நாங்கள்லாம். அந்த மாதிரி அன்பு வழியை தேர்ந்தெடுக்கணும்னா உடனே மாறிடலாம். ஆனால் ஒரு அதிகாரத்தை பிடிக்கணும்னா எத்தனை நாள் அதுக்காக கஷ்டப்படணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐயா இன்னைக்கு நம்ம தேடி தேடி போய் கொட்டுறோம்ல அன்பு, இந்த அன்பெல்லாம் எதற்கு சமம் தெரியுமா? குப்பை தொட்டியில் போடுற குப்பைக்கு சமம் தான். யார்கிட்ட அன்பு இருக்குது யோசிச்சு பாருங்க. சக மனுஷன்கிட்ட நம்ம அன்பை காட்டுறோமா? அவனை மதிக்கிறோமா? யாரோடையும் ஒட்டாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். திருவள்ளுவர் அழகா சொல்லுவாரு, ஒட்டார் பின் சென்றொருவன் வாழ்தலி அந்நிலை கெட்டான் எனப்படுவதே நன்று. இன்னைக்கு யாரும் நம்மளுடைய சக மனிதர்களோட ஒட்டாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்க அன்பு வழி அன்பு வழின்னு பேசுறாங்க. இதுல எங்க தணிக்கவேல் அண்ணன் ஐயா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. காந்தி வழியை பின்பற்றுறது தான் அன்பு வழி. இவர் காந்தி வழியை பின்பற்றுவாரா? இல்லை கேட்குறேன். ஒரு கண்ணை தரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை காட்டணும். எங்க அண்ணனை காட்ட சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கண்ணை தரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை எங்க அண்ணன் காட்டினார்னா ஊருக்குள்ள காதை கடிச்சு துப்பிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வெறி கொண்டு திட்டாங்க ஊருக்குள்ள. எங்க தனபால் என்ன அவரு 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் ஓங்கி ஒருத்தனை கன்னத்தில் அரைஞ்சான், இந்த கன்னத்தையும் காட்டினான், அதுலேயும் ஓங்கி அரைஞ்சிட்டான். திரும்ப அவன் இங்கே வாடான்னு கூப்பிட்டு இவனை சப்புன்னு அரைச்சி விட்டான். டே என்னடா முதல்ல அரைஞ்சோடனே இந்த கன்னத்தை காமிச்ச? ஏசுனார் என்ன சொன்னார்? ஒரு கன்னத்தில் அரைந்தால் இன்னொரு கன்னத்தை திருப்பி காட்டினார். அதுலேயும் அடித்தா என்ன செய்யணும்னு அவர் சொல்லவே இல்லை. அதனால தான் அவன் 2வது தடவை அடித்தோன்னே இப்போ உன்னையும் கூப்பிட்டு நான் வெளுத்தேன்ட்டேன் போச்சா. ஐயா ஒன்று தெரியுங்களா, நம்ம வீட்டில் யார்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருப்போம் டிவியில். அப்போ யார்கிட்ட ரிமோட் இருக்கோ அவங்ககிட்ட தான் அந்த வீட்டோட அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம். அப்பா கிட்ட ரிமோட் இருந்துச்சுன்னா அப்பா அதிகாரம், அம்மா கிட்ட ரிமோட் இருந்துச்சுன்னா அம்மா அதிகாரம், பசங்கள்கிட்ட ரிமோட் இருந்துச்சுன்னா பசங்களோட அதிகாரம் தான். இன்னைக்கு கூட வீட்டில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த சின்ன பசங்கள்லாம் கண்ணத்துக்கு கை வச்சு உட்காந்துருப்பானுங்க. ஏண்டா சுதந்திர நாள் அதுவுமா கொடி ஏற்றிட்டு முட்டாய் சாப்பிட்டு சோட்டா பீம் பார்க்கலான்னு பார்த்தா இந்த கண்ணாடிக்காரன் பேசுறதா அப்பு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காருன்ட்டு அவங்க அப்பாவையும் திட்டுவான், என்னையும் திட்டுவான். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாதான் நம்ம ஆசைப்பட்ட நிகழ்ச்சியை கூட பார்க்க முடியும். இதில் எப்படி அன்பு வழியில் இருந்தோம்னா நமக்கு சந்தோஷம் வரும்னு எனக்கு தெரியலங்கய்யா. எல்லாரும் சொல்றாங்க அன்பு வழியில் இருக்கவங்கெல்லாம் காதல்ன்றது எவ்வளோ புனிதமான விஷயம். இந்த காதலிக்கிறதுன்றதெல்லாம் நாங்கள் காதலிச்சோம்னா எங்கள் கால் தரையிலே நிற்காது அப்படின்பாங்க. அது மட்டுமா நிற்காது? செல்ஃபோனில் சார்ஜ் நிற்காது, பர்ஸில் காசு நிற்காது. ஆனால் ஒன்று மட்டும் கண்டிப்பாக நிற்கும். என்ன தெரியுமா? நம்ம நடுத்தெருவில் நிற்க போகிறோங்கிறது மட்டும் கன்ஃபார்ம். ஐயா இப்போ சமீபத்தில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் கபாலி திரைப்படம். இந்த கபாலி திரைப்படத்தில் ஒரு காட்சி வரும். என்னென்னா அந்த ஹீரோயினுடைய கழுத்தில் கத்தியை வச்சுட்டு அந்த வில்லன் சொல்லுவான் ஹீரோவை பார்த்து, நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவரை பார்த்து சொல்லுவான், அந்த கோட்டை கழட்டிரு அப்படின்னு. ஹீரோயின் அப்போ முழுகாமல் இருப்பா. அவள் செத்து போயிட்டான்னா அவனுக்கு ஒரு அன்பான மனைவி இல்லாமல் போயிடுவா. நான் அந்த குழந்தை இன்னும் உலகத்துக்கே வரலை, அந்த சிசுவாக இருக்குது. அவள் செத்து போயிட்டான்னா அந்த குழந்தையும் செத்து போயிடும். ஆனால் அந்த மனைவி சொல்லுவா, நீ அந்த கோட்டை கலட்டாதன். அன்பான மனைவி போகலாம், அன்பான குழந்தை கிடைக்காம போகலாம். ஆனால் ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இனத்துடைய அடையாளமாக இருக்க ஒருத்தன் கோட்டு போட்டு சூட்டு போட்டு ஜம்முன்னு நடக்கிற அந்த தோரணை தான் புருஷன்ட்டு 5 நிமிஷம் போயிடக்கூடாதுன்னு நினைப்பான் அந்த பொண்ணு. அந்த மாதிரியான ஒரு அருமையான கதைக்களம் இருக்கும் இந்த அதிகாரம். கபாலி வந்த பிறகு இந்த மகிழ்ச்சிங்கிற வார்த்தை அடாடாடா ரொம்ப மகிழ்ச்சியாக பயன்படுத்துகிறாங்க. அன்னைக்கு ஒரு ஆள் ரோட்டில் ஆட்டோவை கை காட்டுறேன், நிற்கல. சார் ஆட்டோ வராது சார், மகிழ்ச்சி அப்படிங்கிற. அந்த ஆட்டோ டிரைவர் போய் தலையில் அடிச்சுட்டே போகிறார். ஹோட்டலில் நைட்டு 10:45 போய் உட்காந்தேன். சார் எதாவது டிஃபன் இருக்குமா? ஒன்றும் இல்லை, க்ளோஸ் ஆகிடுச்சு. மகிழ்ச்சி அப்படின்றாங்க. ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாட்ட, எப்பா நான் எத்தனை நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன் எனக்கு புது பேனை வாங்கி கொடுப்பா. டே இன்னும் 1 வாரம் இருக்குடா, சம்பளம் வாங்கினோன்னு வாங்கி தரேன்டா. மகிழ்ச்சி அப்படிங்கிறேன். எதுக்கெல்லாம் அந்த வார்த்தையை ஆனால் அது ஒரு நல்ல வார்த்தை தெரியுமா? காரணம் கோவப்படுத்துகிறவனை கோபத்தை ஆஃப் ஆக்கி விட்டுறேன். நம்மளை கோவப்படுத்துகிறவனை கூட அந்த கோபம் நமக்கு வராமல் தடுக்கிற வார்த்தை அது. இப்போ ஆட்டோ நிற்காது வராதுன்னொன்னே ஏன் வராது அப்படின்னு கேட்குறவனை மகிழ்ச்சி அப்படின்ட்டோம்னா நமக்கு ப்ரெஷர் ஏறாமல் இருக்கேன்.
அதனால் இனிமேல் ஆரம்பிச்சிருங்க எல்லாருமே. எந்த இடத்துல இது பண்ணாலும் மனைவி வந்து என்னடி இட்லி செய்கிறேன்ட்டு உப்புமா, இட்லிக்கு நீ அரிசியும் உளுந்து வாங்கி கொடுத்துருந்தா செஞ்சுருப்பேன், ஒன்றும் வாங்கி விட்டாமல் அப்புறம் இட்லின்னா அதனால தான் உப்புமா செஞ்சேன், மகிழ்ச்சி அப்படின்ட்டு நீங்கள் வாட்டி சட்னியை தொட்டு தின்னு பாருங்க, பிரமாதமாக இருக்கும் வீடு. மகிழ்ச்சி பேசியா. எல்லாரும் நாடு விடுதலை அடைஞ்சிருச்சுங்கிறோம். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நாடு இன்னும் விடுதலை அடையலை. அரசியல் ரீதியாக அடைகிறது மட்டும் விடுதலை கிடையாது, பொருளாதார ரீதியாகவும் நம்ம விடுதலை அடையணும். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்தியாவோட மான்செஸ்டர்னு சொல்லுவாங்க மும்பை, அந்த மும்பையில் தாஜ் ஹோட்டலில் தீவிரவாதிங்க தாக்குதல் நடத்தும் போது இந்தியாவுடைய பொருளாதார நிலை சரியுது. ஆனால் மற்ற நாடுகளுடைய பொருளாதார நிலை எதுவுமே சரியில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவில் ரெட்டை கோபுரம் இடிஞ்சப்ப, தீவிரவாதிகள் இடிச்சப்ப ஒட்டுமொத்த உலகத்துடைய பொருளாதாரமுமே சரிஞ்சிச்சு. அப்ப இன்னுமே நம்ம நாடு இன்னொரு ஒரு நாட்டுக்கிட்ட அடிமையாக தான் இருந்துகிட்டு இருக்கு பொருளாதார ரீதியா. இது எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்லலாம், நம்ம ஆட்டோக்காரங்கள்லாம் 100 ரூபா வாங்குறாங்க, பக்கத்தில் இங்கே போகிறதுக்கு 100 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஏன் 100 ரூபா வாங்குறாங்க? ஏன்னா அவங்களுடைய ஆர்சி புக்கு ஏதோ ஒரு சேட்டு கடையில் அடமானத்தில் இருக்கும். அவங்க ஒரு நாள் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக போய் 1000 ரூபா இங்கே கொடுத்தே ஆகணும், அதுக்கு தான் 100 ரூபா வாங்குறான். அந்த மாதிரி தான் இந்தியாவுடைய பொருளாதார நிலைங்கிறது நம்ம அடகு வச்சிருக்கோம் மற்ற நாடுகள்கிட்ட, மேல் நாடுகளில், அயல் நாடுகளில், பன்னாட்டு நிறுவனங்கள்கிட்ட நம்மளுடைய நாட்டை நம்ம அடகு வச்சிருக்கோம். இப்படி காலங்காலமாக நம்மளை சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே கூட கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டத்தில் இது அங்கே என்ன பண்ணாங்கன்னா, இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய தொழில் அப்படின்னா அந்த கயிறு திரிக்கக்கூடிய தொழில். அந்த கயிறு திரிக்கும் போது நம்ம நாட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடல் மண்ணில் அதை போட்டு உலர்த்தி டன்னை அதிகமாக்கி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வாங்க. இவங்க ஏதோ நம்ம நாட்டுக்காரங்க வெளிநாட்டுக்காரங்களை ஏமாத்துறதா நினச்சிக்கிட்டு. ஆனால் வெளிநாட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த மணல்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சை கண்டுபிடிச்சு இந்த மண் எங்கே இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி காலங்காலமாக இன்னைக்கு அந்த மண்ணில் இருக்கக்கூடிய தாது வளங்கள்லாம் சுரண்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த சுரண்டல இருந்து நம்ம நாட்டை யார் காப்பாத்துறது? இன்றைய இளைய சமுதாயம். இந்த இளைய சமுதாயத்தை நம்பி மட்டும்தான் இந்த இந்தியா இருக்குது. இந்த இளைய சமுதாயம் முன்ன வந்தால் மட்டும்தான் நம்ம இந்தியாவை காப்பாற்ற முடியும். ஆனால் இந்த இளைய சமுதாயம் எதை நம்பி இருக்குது? வெளிநாட்டு மோகம், வெளிநாடுகளுக்கு நம்ம போகணுன்ற மோகத்தை நம்பி இருக்கு. அப்படிப்பட்ட இளைஞர்களுக்காக கவிஞர் வாலியுடைய ஒரு கவிதையோடு என் உரையை முடிச்சுக்கிறேன். கங்கை உன்னை அழைக்கும், யமுனை உன்னை அழைக்கும், இமயம் உன்னை அழைக்கும், பல சமயம் உன்னை அழைக்கும், கண்ணாமூச்சி ஆட்டம் அழைக்கும், சின்ன பட்டாம்பூச்சி கூட்டம் அழைக்கும், தென்னந்தோப்பு துறவுகள் அழைக்கும், கட்டிக்காத்த உறவுகள் அழைக்கும், நீதான் தின்னு நிலாச்சோறு தான் அழைக்கும், பால் போல் உள்ள வெண்ணிலவில் பார்த்தால் சிறு கரை இருக்கும், மலர் போல் உள்ள தாய் மண்ணில் மாறாத சில வழி இருக்கும், கண்ணீர் துடைக்க வேண்டும் உந்தன் கைகள், அதில் செழிக்க வேண்டும் உண்மைகள், இந்த தேசம் உயரட்டும் முன்னாலே, மக்கள் கூட்டம் வரட்டும் உன் பின்னாலே, அன்பு தாயின் மடியுன்னை அழைக்குதடா தமிழா, வீழ்வது நாமாயினும் வாழ்வது நாடாகட்டும். நன்றி. ஆஹா.